நியூஸ் தமிழ் கழுகு. முடிவு தெரிகிற வரைக்கும் செய்தியாளர்களை சந்திக்க போறதில்லைன்னு முடிவெடுத்திருக்காரா முன்னாள் அதிமுக அமைச்சர். தினந்தோறும் இரவுல வர நிலா கூட மாசத்துல ஒரு நாள் வராம இருக்கும். ஆனா ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்காத நாளே இருக்காதுன்னு ஒரு புது மொழியை எழுதலாம். அந்த அளவுக்கு டெய்லி செய்தியாளர்களை சந்திச்சு வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்ப செய்தியாளர்களை சந்திச்சு 3 வாரத்துக்கு மேல ஆச்சு. ஜெயக்குமார் கடைசியா செய்தியாளர்களை சந்திச்சது மார்ச் 23. அடுத்த நாளான 24ஆம் தேதி தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. இதனால தர்ம சங்கடத்துக்கு ஆளான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவுடன் கூட்டணி இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை அப்படின்னு பல மாடுலேஷன்கள்ல பேசி இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காராம். கூட்டணி பத்தி தலைமை ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பதில் சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்ப எது பேசினாலும் அது சரியா வராது அப்படின்னு முடிவெடுத்து ஸ்டாப் பண்ணி இருக்காராம். வர்ற சட்டமன்ற தொகுதியிலையும் ராயபுரம் தொகுதிக்கு பதிலா சென்னையில வேற ஏதாவது தொகுதிகள் போட்டியிடலாம்னு தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காராம்.